வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 11 இன்னைக்கு நேஷனல் எமர்ஜென்சி நம்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது முறையாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் 1937 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த ஃபயர் சர்வீஸில் இருந்தவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 999 அப்படின்ற ஒரு நம்பரை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் 1968 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த எமர்ஜென்சி நம்பர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து 911 அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டயல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து 1970 தான் அது மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக போகுது, எல்லாரும் யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ப்ராப்ளங்கள்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த எமர்ஜென்சி நம்பரில். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறவங்க எந்த பிளேஸ்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத அக்யூரேட்டாக பாயிண்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதான். இப்போது ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணிட முடியுது. இப்போ ஒரு பெரிய ஒரு பில்டிங்லையோ பல அடுக்குமாடிகள் இருக்கக்கூடிய பிளேஸில் அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்றதை அக்யூரேட்டாக எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே, டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான வே என்ன அப்படின்றத பற்றி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அண்ட் ரொனால்ட் ரீகன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணி அவர் அப்போ அந்த ஜனாதிபதி அந்த பர்சனு அவர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டே உருவாக்கி ஆகணும். ஏன்னா இதில் வேலை செய்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 240 மில்லியன் கால்ஸ் வந்துன்னு இருக்கான். இவ்வளோத்தையும் அலைன் பண்ணி எல்லாருக்கும் கரெக்டான வேலை அந்த சர்வீஸை கொடுக்கணும்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அது ஒரு பக்கம். இன்னொன்று மக்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, நீங்கள் எப்படி அதை எங்களை அணுகிறது இன்னும் ஈஸியான வேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு நாளாகும் இன்றைக்கி நேஷனல் எமர்ஜென்சி நம்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 11. நெக்ஸ்ட் முகமது அலி ஜின்னாவுடைய நினைவு நாள் இன்றைக்கி பாகிஸ்தான் அனுசரிக்கிறாங்க. இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போகிற அந்த சமயத்தில் வந்து தனியாக ஒரு பிளேஸாக பாகிஸ்தான் வேணும், ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏற்ற மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறதுக்கான முயற்சியில் ரொம்பவுமே மும்பரமாக இருந்த ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா. அவருடைய ஆசைப்படியே பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 1947 அவங்க சுதந்திரம் அடையும் பொழுது ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக அது மாறுறதுக்கும் இவருடைய அந்த நடவடிக்கைகளும் இவருடைய அரசியல் தான் ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது பாகிஸ்தானுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் தேசத்தினுடைய தந்தையாக பார்க்கப்படுறாரு. அதுவும் இவர் வந்து QE அசாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மக்களால் பாராட்டப்படக்கூடிய அவங்களுடைய நாட்டினுடைய தந்தையாக பார்க்கப்படக்கூடிய முகமது அலி ஜின்னாவினுடைய நினைவு நாளை தான் இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 11. நெக்ஸ்ட் இன்றைக்கி நேஷனல் ரேடியோ டேன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டேங்க. இந்த இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரேடியோன்ற கான்செப்ட் டச்சுக்காரங்க 1920 அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோன்றது இயங்கிக்கிட்டு இருந்தாலும் அது அவங்களுக்காக ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறம் ஜப்பான் இவங்களை ஆக்கிரமிக்க ஜப்பான் அதை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய டிரான்ஸ்மிஷனுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த 2வது வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பான் வந்து சரணடைஞ்சிட்டாங்க. அப்படி சரணடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை மறுபடியும் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டம் போட்டு RRI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு மூலமாக 1945 எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்தோனேஷியாவுக்காக இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. அப்படி அந்த ரேடியோன்ற ஒரு கான்செப்ட் மாறிச்சு. இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ரேடியோ கேட்குறவங்களோட எண்ணிக்கைன்றது கணிசமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கான். ஏன்னா 50% 80% வரைக்கும் இப்போ வரைக்கும் ரேடியோ லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான ரேடியோக்கள் அவங்க நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்டு அவங்க ரேடியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுக்கப்பட்ட அந்த ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ரேடியோ டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 11. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்குட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை எத்தியோப்பியன் நியூ இயராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து எரித்ரியா எத்தியோப்பியா வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்குது. சரி, இந்த என்குட்டாஸ் அப்படின்ற ஒரு நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்ஹாரிக் அப்படின்ற ஒரு மொழியில் நியூ இயர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த என்குடாடாஸ் அப்படின்ற ஒரு நேமுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நகைகளின் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஷாபா ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு ராணியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பரிசுகள் அப்படின்றது நகைகளில் கொடுக்கறதுக்காக, அதாவது அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வெளில போயிட்டு மறுபடியும் அவங்க நாட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நிறைய பேர் அவங்களுக்கு நகைகளை பரிசாக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பேர் தான் வந்து என்குடாடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பேருக்கான காரணங்களை விடுவோம். இந்த நியூ இயரை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இது வந்து காப்டிக் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேலண்டரை பேஸாக வச்சு தான். இந்த கேலண்டர் எங்கேருந்து வந்துக்குதுன்னா நம்ம எகிப்துலேருந்து தான். அவங்களுடைய அந்த பாரம்பரியமான கேலண்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா லீப் இயரும் வருது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிமு 238 இதை கொஞ்சம் சீர்திருத்தங்கள்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டே வருது, அதை நம்ம மாற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி சேர்த்து அதில் ஒரு பெரிய மாற்றங்களோட பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு டே உருவாயிடுச்சு. ஸோ அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் முடிஞ்சு வசந்த காலன்றது ஸ்டார்ட் ஆகுது. அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய கேலண்டரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து இன்றைக்கி நியூ இயராக பார்க்கப்படுது எரித்ரியா எத்தியோப்பியாவில். அண்ட் எகிப்துலேயும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த டேட்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். அப்படி அவங்களுடைய நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் என்குடாடாஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பியா எரித்ரியாவில் வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 11. நாம் யாருன்னு நம்மளை கேட்குற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலனா இந்த சமூகத்தில் நாம் யார், இந்த நாட்டில் நாம் யார், இந்த உலகத்தில் நாம் யாருன்ற கேள்விகளை கேட்டு பாருங்கள். பல அதிர்ச்சிகரமான பதிலும் கிடைக்கும், பல கேள்விகளும் வரும், புது தெளிவும் கிடைக்கும்.
மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு சந்திக்கிறேன். அது உங்கள்கிட்ட நான் அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.